Hi friends, welcome to Dynamic Studio. இன்னைக்கு நம்ம இந்த ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் டிசைன் எப்படி நம்ம நார்மல் டிலே மேக் பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லேருந்து வர டிசைனிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எப்பொழுதுமே ஸ்லீவோட சென்டர்லேருந்து தான் நம்ம ட்ராப் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம ஸ்லீவோட சென்டரை எடுத்துக்கலாம். நான் ஸ்கேல் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதான் ஸ்லீவோட சென்டர். ஸ்லீவோட சென்டரில் வச்சு ஒவ்வொரு இன்ச்சுக்கும் 3, 2, 1 அந்த மாதிரி ஒவ்வொரு இன்ச்சுக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நம்மளோட ஸ்லீவோட லென்த் எவ்வளோ தூரம் போகுதோ அது வரைக்கும் ஒவ்வொரு இன்ச்சுக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் 1, 2, 3 அந்த மாதிரி 1:1 அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கொயர் ஷேப்பை நான் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நெருக்கமாக வேணும்னா நீங்கள் ஒரு 3/4 இன்ச்சுக்கு எடுத்துக்கலாம். அப்போ இன்னும் நெருக்கமாக வரும். இன்னும் கொஞ்சம் கேப் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் ஹெவியாக தெரியும். ஸ்லீவோட கீழ்ப்பகுதி பார்டர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். சுகர் பீடை நல்லா நான் ஃபுல்லாக லோட் பண்ணிக்கிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணி செக்யூர் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதுதான் கீழே பார்டராக வர போகிறது. ஸோ இந்த மாதிரி ஃபுல் லென்த்துக்கும் கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் 1 இன்ச் 1 இன்ச்சுக்கும் கொடுத்து செக்யூர் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ 1 இன்ச் அந்த ஒரு பாக்ஸ் அந்த ஒரு லைன் மட்டும் தனியாக ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தனித்தனியாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை ஃபுல் லோடு கொடுத்து அப்படியே நம்ம செக்யூர் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இது மாதிரியே பார்டர் ஃபுல்லாக சுகர் பீட்ஸை கொடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபுல்லாக அந்த ஃபுல் பாக்ஸும் கொடுக்காம கொஞ்சமாக கேப் விட்டுருக்கேன். ஒரு 2 பீட் அந்த மாதிரி குறைச்சி கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம அங்கே இப்போ சக்கரி வைக்க போகிறோம். அந்த லைனெல்லாம் மீட் ஆகிற இடத்துல நம்ம இப்போது அந்த சக்கரியை வச்சு தைக்க போகிறோம். ஃப்ளார் ஷேப்பில் உள்ள சக்கரி எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் அந்த லைனெல்லாம் மீட் ஆகிற இடத்துல வச்சு தைக்கிறேன். ஸோ இது மாதிரியே எல்லா கட்டங்கள் மீட் ஆகிற இடத்துலையும் எல்லா கட்டங்கள் சந்திக்கிற இடத்துலையும் நம்ம இந்த சக்கரியை வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். மற்றபடி ஸ்ட்ரெயிட் லைன் ஃபுல்லாக நம்ம இந்த சுகர் பீட்ஸை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த கட்டங்கள் வரையில் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். ஸோ சுகர் பீட்ஸை குறைச்சிட்டு அந்த இடத்துல நம்ம சக்கரையை வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ ஃப்ளார் ஷேப் சக்கரையை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியே மீட் ஆகிற இடத்துலலாம் சக்கரையை வச்சு தைக்கிறோம். லைன்ஸ் போட்ட இடத்துலலாம் சுகர் பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரைட்டில் இந்த ஆங்கிளில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் க்ராஸில் இந்த மாதிரி குறுக்கில் நான் ஒவ்வொரு பாக்ஸாக தனித்தனியாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது மாதிரியே எல்லா கட்டங்களையும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஸ்லீவ் லென்த்துக்கு தகுந்த மாதிரி இந்த செக்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபில் பண்ண அப்புறம் இப்போ இந்த செக்ஸுக்கு நடுவில் இந்த கட்டங்களுக்கு நடுவில் இந்த சக்கரையை வச்சு தைக்க போகிறோம்.
ஸோ இப்போ பாக்ஸோட சென்டரில் ஒரு சக்கரையை வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இதை சுற்றி இன்னும் 6 சக்கரை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக 7 சக்கரை. ஸோ சென்டரில் ஒரு சக்கரை, அதை சுற்றி 6 சக்கரைஸை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது மாதிரியே எல்லா கட்டங்களையும் 7 சக்கரையை வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். சக்கரை மேலே வைக்கிறதுக்கு நமக்கு ரெட் கலர் குந்தன் ஸ்டோனும் ஜர்கன் ஸ்டோன் ஒயிட் ஸ்டோனும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சூப்பர். ரெட் கலர் குந்தன் ஸ்டோனும் ஒயிட் கலர் ஜர்கன் ஸ்டோன். ஸோ இதைத்தான் நம்ம சக்கரை மேலே வைக்க போகிறோம். இப்போ குந்தன் ஸ்டோனை வந்து நம்ம இந்த ஃப்ளாரோட சென்டர்லாம் குந்தன் ஸ்டோன் வச்சுக்க போகிறோம். அப்புறம் இந்த கார்னர்ஸில் உள்ள சக்கரைக்கெல்லாம் குந்தன் ஸ்டோன் வச்சுக்க போகிறோம். அப்புறம் மற்றதுக்கெல்லாம் நம்ம ஜர்கன் ஸ்டோன் வச்சுக்க போகிறோம். ஸோ ஃப்ளாரோட சென்டருக்கும் அப்புறம் இந்த கட்டங்களில் கார்னர்ஸில் கொடுத்துருக்கிறதுக்கும் நம்ம குந்தன் ஸ்டோன் தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ளாரை சுற்றி வரதுக்கெல்லாம் நம்ம ஜர்கன் ஸ்டோனை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி தான் எல்லா செக்ஸுக்கும் நம்ம ஃபில் பண்ணணும். இதே மாதிரியே எல்லா கட்டங்கள்லேயும் இந்த சக்கரையை வச்சு சென்டரோட சக்கரையில் மட்டும் நம்ம ரெட் ஸ்டோன் வைக்கிறோம். அதை சுற்றி ஜர்கன் ஸ்டோன் வைக்கிறோம். அப்புறம் இந்த செக்ஸில் வர இந்த கட்டங்களில் வர இதுக்கெல்லாம் நம்ம இந்த குந்தன் ஸ்டோன் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ண அப்புறம் இதோட ரெண்ட் ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். இன்னும் நிறைய டிசைன்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.